ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாம். இன்றைக்கி பங்குனி உத்திரங்க. சரி, ஈவினிங் போல் முருகர் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மணிக்கெலாம் குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். சாமிக்கு வந்து பூ வாங்கியிருந்தேன். அந்த பூ கொஞ்சம் சரியில்லை. அவங்க கொண்டு வந்ததே அப்படி தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக தான் நான் வாங்கினேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பூ சரியில்லை. அதனால் வீட்டு தோட்டத்தில் இருக்க பூ மட்டும் பறித்து கொண்டு வந்துட்டேன். நான் முதல் நாள் தான் செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட்டனால பூவெல்லாம் பறிச்சிட்டேன். ஸோ கொஞ்சமாக தான் இருந்தது பூ. இருக்க பூ பறிச்சுட்டு சரி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். டிவியில் பார்த்தீங்கன்னா வீட்டில் விசேஷம் மூவி போட்டிருந்தாங்க, என்னோடய ஃபேவரட் மூவி. ஸோ அந்த மூவி பார்த்துட்டே நான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தேன். குக்கிங்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். அந்த செவ்வந்தி பூ அதுக்கப்புறம் நான் பறித்த பூ எல்லாமே சேர்த்து சாமிக்கு வச்சுட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் முதல் நாள் தான் செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம்லாம் போட்டு சாமி கும்பிட்டேன். ஸோ அதனால் பங்குனி உத்திரத்து அன்னைக்கு நான் ஹேர் வாஷ்லாம் பண்ணல. நார்மலாக ஆயில் ஹேர்லேயே வந்துட்டு வீட்டில் இருக்க பழம் மட்டும் வச்சுட்டு நான் முருகருக்கு சாமி கும்பிட்டேன். நீங்கள் எப்படி கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கிங் வேலையும் நான் முடிச்சிட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளன்னு தக்காளி சாதம் தான். ஒயிட் ரைஸ் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டு பெரட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி தக்காளி சாதமும் கடலை பருப்பு போட்டு கேரட் பீன்ஸ் பொரியலும் தான் பண்ணியிருந்தேன். இதுதான் என்னோடய நைட்டு டின்னருங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.